பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். இப்போ பகுதி 3ல் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஓல்டு கொஸ்டின் ஒரு சிலது பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அடிவகை சொல்லி கேட்டிருக்காங்க. இது தாள் தண்டு கோல், இது 3 தான் அடிவகை. இது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா நம்ம 10th தமிழ் புக்கு, சரிங்களா? 10th தமிழ் புக்கில் தமிழ்ச்சொல் வளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ பாருங்களேன், கவை தாள் தண்டு கோல் இது அடிவகை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, தாள் தண்டு கோல் இது 3 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்களேன், கவை கொம்பு கொப்பு இது 3 கிளை பிரிவுகள். அப்படியே அடுத்த பேஜில் இருக்குது பாருங்கள், கிளை பிரிவுகள் கவை கிளை கொப்பு இது 3 இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இதுலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்களேன், அதாவது இலை வகை கொடுத்துருக்காங்களா, இலை வகை அதுதான் வந்து அடுத்த ஆப்ஷனாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இலை தோகை ஓலை இது 3 இலை வகையில், இலை தோகை ஓலை இது 3 அடுத்த ஆப்ஷனாக செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், துளிர் முறி குருத்து இது கொழுந்து வகை. இது அப்படியே இலை வகைக்கு கீழே இருக்கிறதுல, சரிங்களா? துளிர் முறி கொழுந்து இது 3 இதை தான் ஆப்ஷனாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னாலும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது. ஸோ அடுத்த முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற நம்மளுக்கு, சரிங்களா? சிறப்புழகரம் பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற. இப்போ பொழிகின்ற அப்படின்னா என்னென்னா சிறந்து விளங்குகின்ற, இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது குண்டிலி, இப்போ பொலிவு முகப்பொலிவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ பொலிவுனா முகம் வந்து சிறந்து விளங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பொழிகின்ற அப்படி சிறப்புலா வந்துச்சுன்னா தருகின்ற, பொழிகின்ற அப்படி குண்டுலா வந்துருச்சு அப்படின்னா அது வந்து சிறந்து விளங்குகின்ற, சரிங்களா? சரி, அடுத்த முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பாருங்க, ஈந்தாள், சரியா? ஈந்தாள் அப்படின்னா என்னன்னா கொடுத்தாள், ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள், சரியா? குழந்தையை ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள், குழந்தையை ஈந்தாள், ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இந்த இது இருக்குது பாருங்கள், இது வந்து என்னென்னா அதாவது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் 2, 3, அதாவது குதிரை தாண்டியது வரும்படி சொன்னவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதில் இருக்குன்னா நம்ம 9th புக்கில் பேஜ் நம்பர் 113 இருக்குது. அதையும் சேர்த்தாப்பில் பார்த்துடலாம். நம்ம 9th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 113 இது பாருங்கள். இதில் பாருங்களேன், குதிரை தாண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த இதில் பாருங்கள், குதிரை தாண்டியது அப்படின்னு இருக்கு. அதாவது எழுவாய் தொடர், குதிரை அப்படின்றது ஒரு எழுவாய் தொடர். அப்போ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்து என்ன பார்த்தோம், வரும்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இந்த இருக்கு பாருங்க, வரும்படி சொன்னான். அப்போ படி என்று முடியும் வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது, சரிங்களா? அப்போ இது 2 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை நம்ம கவனமாக அடிக்கணும். ஏன் அப்படின்னா மேக்சிமம் வந்துட்டு ஒற்றெழுத்து இருக்கிற மாதிரி தான் ஆப்ஷனில் இதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இது 2 மட்டும் ஒற்றெழுத்து இல்லாத மாதிரி வச்சுருக்காங்க, அதனால் முக்கியம். இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டினாக இருக்குங்க. இந்த பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காசோலை அப்படின்னா செக்கு. இது பாருங்கள், டிமாண்டு டிராஃப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிமாண்டு டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை, சரியா? அதே மாதிரி இது பாருங்கள், கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு, பற்று அட்டைனா டெபிட் கார்டு. இது 2யும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, சரியா? சரி, அடுத்து பாருங்கள், இதுவும் 10th புக்லேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க, எலிஜிபிலிட்டி தான், பட் அதுலேருந்து தமிழ் சொல் வளத்துலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. குலை வகை இதில் எது அப்படின்னு சொல்லி, இதில் எது குலை வகை இல்லை, பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தா சொல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலியல். அலியல்ன்றது என்னன்னா குழுகுழுத்த பழம், அது வந்து குலை வகையில் வராது. அப்போ கொத்து அப்படின்றது எதுக்குன்னா அவரை துவரை, அதோட குலை வகை. தாறு அப்படின்றது வாழைக்குலை, சரியா? அது நம்மளுக்கு தெரியும், ஒரு தாறு பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம், அப்போ வாழைக்குலை. அழகு அல்லது குரல் இது எதுக்கு அப்படின்னா நெல்லு திணை ஆகியவற்றின் கதிர், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அழகு அல்லது குரல் இது என்னன்னா நெல் திணை ஆகியவற்றின் கதிர். அடுத்து பாருங்க, அடுத்து முக்கியமான கொஸ்டின், இது ரிப்பீட்டட். பெருங்கடல் அப்படின்றது என்னன்னா பெருமை கூட்டல் கடல், பெரிய கூட்டல் கடல்னு சொல்லி நிறையா பேர் அடிப்பீங்க, அது தவறு, சரிங்களா? பெருங்கடல் அப்படின்னா பெருமை கூட்டல் கடல், சரியா? சரி, அடுத்து பாருங்கள், இந்த பாருங்கள், அதாவது பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாடுகள் இப்போது புல்
மேய்கின்றன, இதுதான் கரெக்டு. இப்போது மேய்கிறது அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்னா, சப்போஸ் மாடுகளுக்கு பதில் மாடு அப்படின்னு சிங்குலரில் வந்துருந்துச்சு, ஒருமையில் வந்துருந்துச்சு அப்படின்னா இது வந்து மேய்கிறதுன்னு வந்திருக்கும். இப்போ மாடுகள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, அப்போ பன்மை, அப்போ மேய்கின்றன அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. என்ன அப்படின்னா இது பாருங்களேன், அதாவது ஊர் பெயரின் மறுவை தேர்ந்தெடுக்க. பூவிருந்த வள்ளி அப்படின்றது பூந்தமல்லி. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம அடிச்சிடலாம். ஒருவேளை இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது பூவிருந்த பூந்தமல்லி அப்படின்றதோட எந்த ஊரோட பேர் மருன்னு கொடுத்து பூவிருந்த மல்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தப்பாக அடிச்சிருவோம். ஆக்சுவலாக பூந்தமல்லி அப்படின்னா என்னென்னா பூவிருந்த வள்ளி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, பூந்தமல்லி அப்படின்றது பூவிருந்த வள்ளி, பூவிருந்த வள்ளி. சரியா, சரி, ரைட், ஓகே. அடுத்து இந்த பாருங்கள், என்ன அப்படின்னா சரியான நிறுத்தற் குறியீடு. அப்போது நூல் பல கல், இது வந்து என்னென்னா ஒருத்தர் டைரெக்டாக சொல்கிற மாதிரி வருது. சரிங்களா, நேர்கூற்றில் வருது, அப்போ டபுள் கோட்ஸ் வந்துடணும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், நேர்கூற்று வந்துச்சு அப்படின்னாவே டபுள் கோட்ஸ். அப்போ நூல் பல கல் கமா என்பர் பெரியோர். சரியா, அப்போது டபுள் கோட்ஸு கமா என்பர் பெரியோர் ஃபுல் ஸ்டாப். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், இந்த இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குங்க, திரும்ப திரும்ப வருது. இந்த சரியான நிறுத்தற் குறியீடில் முத்தமிழ் அப்படின்றது முத்தமிழ் கோலன் இயல் கமா இசை கமா நாடகம் ஃபுல் ஸ்டாப், மறந்துடக்கூடாது. முத்தமிழ் அப்படின்றது கோலன் இயல் கமா இசை கமா நாடகம் ஃபுல் ஸ்டாப், மறந்துடக்கூடாது. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த இது முக்கியமானதுங்க. அதாவது பிறமொழி சொல்லிற்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க. இதில் வந்து வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனன் இருக்குது. அப்போ ஆச்சரியம் அப்படின்னா என்னென்னா வியப்பு. இதில் பாருங்கள் எக்களிப்புன்னு இருக்குது, இது போற்றக்கூடாது. ஏன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு எக்களிப்பு அப்படின்னு சொல்லி தோணும், போற்றக்கூடாது. எக்களிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி, ஆனால் இவங்க என்ன ஆச்சரியப்பட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ ஆச்சரியம்னா என்ன அப்படின்னா வியப்பு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இது ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ங்க. நெல்லிக்காயை மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை, நம்ம அடிக்கடி பார்த்தோம்ல. அப்போ பயனற்ற செயல்னா விழலுக்கு இறைத்த நீர் போல். தற்செயல் நிகழ்வு அப்படின்னா என்னென்னா காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது தற்செயல் நிகழ்வு. எதிர்பாரா நிகழ்வு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எதிர்பாரா நிகழ்வு. சரியா, சரி. அடுத்தது பாருங்கள், இந்ததுங்க நம்ம ஷார்ட்ஸ்லேயும் ஏற்கனவே போட்டிருந்தோம், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். என்ன அப்படின்னா பொருத்தமான செய்யப்பாட்டு வினை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பணம் காணாமல் போனது, இதுதான் செய்யப்பாட்டு வினை. நிறையா பேர் பட்டது அப்படின்னு முடிஞ்சாவே அது செய்யப்பாட்டு வினை ஷார்ட்கட் வச்சுப்பீங்க. பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டானது, பணம் காணாமல் போனது. அதே மாதிரி கோவலன் கொலையுண்டான், இது என்ன அப்படின்னா செய்யப்பாட்டு வினை தான். அடுத்து பாருங்கள், இந்த பாருங்களேன், அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். இதில் வந்து பாருங்கள், இப்போ அம்பேத்கர் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒருமை. சரியா, அப்போ தனதுன்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேத்துக்கு டவுட் இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய தலைவர்களை பற்றி நம்ம சொல்லும்போது, அதாவது அம்பேத்கர் இல்லை காமராசர் அல்லது மிகப்பெரிய தலைவரை பற்றி சொல்லும்போது அது தமது அப்படின்ற பன்மைக்குரிய சொல் வரும். இது தவறு கிடையாது, இதை வந்து மரியாதை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, 8th புக்கில் இருக்குது. அப்போ அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். அப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதுங்க. அதாவது ஒரு சில கொஸ்டின்ஸில் எப்படி அப்படின்னா ஒரு ஓர் இது மட்டும் கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி அது அஃது இது மட்டும் கேட்டிருப்பாங்க. சரிங்களா, ஆனால் இந்த கொஸ்டினில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க பாருங்களேன். அப்போ பாருங்கள், அஃது ஓர், இப்போ இங்கே உயிர் எழுத்து இருக்கா, அப்போ அஃதுன்னு வந்துடணும். அஃது ஓர் இனிய, இங்கே ஈ உயிர் எழுத்தா, அப்போ இனிய, அப்போ அஃது ஓர் இனிய பாடல். அதாவது பாடல் அப்படின்றது நம்மளுக்கு அக்ரிணை. சரிங்களா, அக்ரிணை அப்படின்னா அஃது வந்துடணும் நம்மளுக்கு, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அக்ரிணை வந்துச்சு அப்படின்னா அஃது வந்துடணும். அப்போ இனிய உயிரெழுத்து முன்னாடி இரு ஓர். சரியா, உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா, அப்போ அஃது ஓர் இனிய பாடல். இது வித்தியாசமான கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. ஒரு தடவை பாஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஆப்ஷனை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி. இந்த பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். என்ன அப்படின்னா அதாவது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. முள் அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்னா புதர். சரியா, பூ அப்படின்றது சோலை, பணம் அப்படின்றது காடு, தேயிலை அப்படின்றது
தோட்டம். சரியா, மறந்துடக்கூடாது. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொன்று பாருங்களேன், வெற்றிலை எப்பயுமே கரும்பு தான் கொடுத்து இது என்னன்னு சொல்லி 4 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நம்ம தோட்டம்னு அடிப்போம். வெற்றிலை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வெற்றிலையும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தோட்டம் தான். சரியா, வெற்றிலை தோட்டம். அடுத்தது பாருங்கள், இந்ததுங்க, இது திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது இந்த ஆறில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. சரியா, ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். இப்போ மறுமலர்ச்சி அப்படின்னா ரினைசன்ஸ், மறந்துடக்கூடாது. ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம், இதுவே மறுமலர்ச்சி அப்படின்னா என்னென்னா ரினைசன்ஸ், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்பிக்கை அப்படின்னா பிலீஃபு, மெய்யியலாளர் அப்படின்னா ஃபிலாசபர். அடுத்து பாருங்கள், முக்கியமான கொஸ்டின் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது பாருங்கள், இது வித்தியாசமான கொஸ்டினுங்க. ஏற்கனவே ஆனால் ஒரு தடவை ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, திரும்ப கேட்டிருக்காங்க. வலி அப்படின்னா என்னென்னா துன்பம், நம்மளுக்கு தெரியும் வலிக்கு இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே வாலி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திரனுடைய மகன். இது மறந்துடக்கூடாது, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாலி அப்படின்னா இந்திரன் மகன், வலி அப்படின்னா துன்பம். அடுத்து பாருங்கள், இந்தது திரும்ப அதே நம்ம அந்த ஃபஸ்ட் லெசனில் தமிழ் சொல் வளத்துலேருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க இனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ குச்சியின் பிரிவு என்னன்னா இனுக்கு. இதுவே பாருங்கள், கீரை வாழை முதலியவற்றின் அடி, இது வந்து தண்டு. காய்ந்த இலையை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சருகுன்னு சொல்லுவோம். அடுத்து நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து, இது என்னென்னா துளிர் அல்லது தளிர். சரியா, சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோங்க. சரிங்களா, இந்தது கூடுதலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இடி அப்படின்னா இரு பொருள். ஒன்று வந்து பேரொலி, நம்மளுக்கு தெரியும் பெரிய சவுண்டு. இன்னொன்று என்னென்னா தகர்த்தல். சரிங்களா, தகர்த்தல் இடித்து தள்ளுறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த இது. ஓகேங்க, இன்றைக்கி முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ தொடர்ச்சியாக பார்ட் 4ல் அடுத்த ஒரு 100 கொஸ்டினில் எது எது டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸில் வந்துட்டு வேறு எதுவும் இதை மாற்றி சொல்லிக் கொடுக்கணும், இல்லை கூடுதலாக எதுவும் டேட்டாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.